ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். குறிப்பாக மாறுவோம் மாற்றுவோம் என்பதை அடிப்படையாக கொண்டு செயல்படுவோம் என்று அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். இயக்கம் தொடங்குவதாக அறிவித்த சில நிமிடங்களிலேயே 80,000 கடந்திருக்கிறது உறுப்பினர் சேர்க்கை, தன்னார்வலர்கள் சேர்க்கை என்பது. www.betheleader.org என்ற இணையதளம் மூலம் கட்சியில் இணையலாம். இந்த இயக்கத்தில், அரசியல் இயக்கத்தில் இணையலாம் என்று அவர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். 82,280 பேர் இணைந்திருக்கிறார்கள். மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி இணைகிறார். சார், குறிப்பா அண்ணாமலையின் இந்த முன்னெடுப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு வணக்கம். நீங்க சொல்லும் போது 82,000 இளைஞர்கள் இணைகிறார்கள், திரு பாக்கி இணைகிறார்களா, பாக்கி அந்த கட்சியில் இணைகிறார் பொருள் வந்துடும். பரவாயில்ல, அதுக்கு நகைச்சுவையா சொன்னேன். நீங்க நியூஸ் 7 தமிழோட தொலைபேசியில இணைகிறீங்க. இல்ல, இந்த நிகழ்வு அவருடைய முயற்சி, அண்ணாமலையோட முயற்சி எல்லா குழப்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டது. அதாவது அவர் கட்சியில் இருப்பாரா, தனி கட்சி தொடங்குவாரா, மேல கட்சிக்கு பாஜக மேலிடம் சொன்னப்புறம் அவர் சமாதானம் அடைவாரா என்ற எத்தனையோ கேள்விகளுக்கு ஒரே பதில் இந்த தெளிவா அவர் சொல்லிட்டாரு. அவரோட ராஜினாமாவும் ஏற்கப்பட்டது. விரைவில் அவர் புதிய கட்சி தொடங்குற கட்சி மற்ற கட்சிகளுக்கு இல்லாத சில சிறப்பம்சங்கள் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த வகையில் புதிய கட்சிக்கு வரவேற்பு சொல்லுகிறோம். சார், குறிப்பா அவர்கிட்ட லைவ்ல கேட்கிறப்போ அவர் பதில் சொல்லியிருக்காரு. புதிய கட்சிக்கான தேவை இன்னைக்கு இருக்கா அப்படிங்கிற பொருளை கேட்கிறப்போ ஆம் இருக்கு, வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி சொல்றீங்க சார்? நிச்சயமா எத்தனை கட்சிகள் இருந்தாலும் அணுகுமுறை, புதிய அணுகுமுறை இருந்தா அந்த புதிய கட்சிக்கு நிச்சயம் வரவேற்பு இருக்கும். ஒரே மாதிரியா நூற்றுக்கணக்கான கட்சிகள் இருப்பதை விட ஒரே ஒரு கட்சி வித்தியாசமா இருந்தால் அந்த கட்சிக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்கும். காரணம் அண்ணாமலை. அதனால அண்ணாமலையிடம் புதிய அணுகுமுறை, புதிய அரசியல் நகர்வுகள், புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க போறாருன்னு நம்ம பார்க்கலாம். அப்படி என்ன மாதிரியான புதிய அணுகுமுறையா நீங்க பாக்குறீங்க சார்? ரெண்டு விஷயங்க. ஒண்ணு, கல்ட் பாலிடிக்ஸ் எனப்படும் தனிநபர் வழிபாடு சார்ந்த ஒரு சொன்னதே இதுவா இருந்தாலும் கேட்கறதுங்கிற ஒரு அணுகுமுறை. அந்த அணுகுமுறைக்கு மாற்றம், ஒரு ஜனநாயக பார்வை வேண்டும் என்கிற ஒரு அணுகுமுறை, இது அவரோட கட்சியில இருக்கும் சொல்றாரு. ஒன்று. இரண்டாவது, குடும்ப அரசியலுக்கு மறைமுகம் சுட்டி காட்டுங்க. குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் எல்லாம் இருக்காது என்கிற அணுகுமுறை சொல்லிருக்க. மூன்றாவது என்ன விஷயம்னா, எந்த பதவியும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை, அப்படின்னா சமூக பொறுப்பு அவர்களுக்கு இருக்கும் என்பதை சுட்டி காட்டுகிறது. ஆக இதெல்லாம் பார்க்கும்போது வித்தியாசமான அரசியலை அவர் முன்னெடுத்து செல்ல போகிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். சார், குறிப்பா மாறுவோம் மாற்றுவோம் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஒரு நாகரீகமான அரசியலை முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மண்ணுக்கான அரசியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்ம கொள்கை சார்ந்து எப்படி புரிஞ்சுக்கலாங்க சார்? இதுதான் அடிப்படையில் நமக்கு தேவையானது. இந்த அடிப்படை கோட்பாடுகளை எந்த அரசியல் கட்சியும் பின்பற்றாம இருக்கிறதுனால நாம பல்வேறு கேள்விகளை எழுப்பினோம். இப்போ அந்த அணுகுமுறையை அவர் கையாளுகிறார். அதுவரை அதை முழுமையாக செயல்படுத்தினால் அந்த இயக்கம் தமிழகத்தில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சார், பெருமை மிகு இந்தியன், பாரம்பரியமிக்க தமிழன் அப்படின்னு சொல்வதன் மூலமா அவருடைய கொள்கைகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? சிம்பிள் சார். தேசியத்தை ஆதரித்தா தமிழ்நாட்டு நலன்களுக்கு முரணானது என்கிற பார்வை, தமிழ்நாட்டு நலன்கள் முக்கியத்துவம் தந்தா தேசிய அரசியலை நிராகரிச்சிருவோம் என்கிற அணுகுமுறைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்க. கிட்டத்தட்ட அது இல்லை, தேசியத்தோடு முரண்படாமல் தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்காக நாம் செயல்படலாம் என்கிற அணுகுமுறையை அவர் உருவாக்கி இருக்கிறார். இதுவும் வரவேற்கத்தக்க மாற்றங்களில் ஒன்றாக நான் கருதுகிறேன். சார், நீங்க உங்களுடைய அனுபவத்தில் நிறைய தலைவர்களை நீங்க சந்திச்சிருக்கிறீங்க. குறிப்பா பாஜக தலைவரா திரு அண்ணாமலை இருக்கும் பொழுதும், இப்போ அவருடைய தலைமையில் ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கும் பொழுதும் அவரிடம் நீங்க பார்க்கக்கூடிய குறிப்பிடத்தகுந்த விஷயங்களா பார்ப்பது என்னங்க சார்? பல தேசிய தலைவர்கள், மாநில தலைவர்கள் பார்த்திருக்கோம்.
அதே சமயத்துல பாஜகவுல தமிழக தலைவராக அண்ணாமலை செயல்பட்டதையும் நாம் கண்கூட பார்த்திருக்கோம். இந்த சூழல்ல ஒரு புதிய அரசியலை அவர் கட்டமைத்தார். மாநில நலன்களுக்கு முரணாக எந்த தேசிய நிலைப்பாடும் மேற்கொள்ளப்படாது என்கிற கருத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார். அது வரவேற்கத்தக்கதாக நான் பார்க்கிறேன். வித்தியாசமான அணுகுமுறையாக அவர்கிட்ட இருக்கு பார்க்கிறேன் நான். சார், தற்பொழுது இருக்கிற அரசியல் சூழல்ல குறிப்பா தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்புல இருக்கு, கூட்டணி ஆட்சியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆட்சியில அதிகாரத்துல பங்கா விசிகாவும் IUML இருக்கு, அதே போல காங்கிரஸ் கட்சி கூட்டணி ஆட்சியிலே இருக்கு, திமுக எதிர்கட்சியா இருக்கு, அதிமுக ஒரு பக்கம் இருக்கு, பாஜக இருக்கு. இந்த அரசியல் சூழல்ல அண்ணாமலையினுடைய வருகை அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? நிச்சயமா தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அவர் இளைஞர்களை குறிவைக்கிறாரு. இளைய சமுதாயத்துல புதிய அரசியல் அணுகுமுறை அவர் கடைபிடிக்க முயற்சி செய்கிறார். அந்த வகையில பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு புதிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது வித்தியாசமான தாக்கத்தை ஏற்படுத்தும். கூட்டணி பத்தி நீங்க கேட்டீங்க, கூட்டணி ஆட்சியா இல்லையாங்கிறது அவர் தான் முடிவு பண்ணும், அவங்க கட்சி தான் முடிவு பண்ணும். அது காலப்போக்கத்தில் எப்படி வருதுன்றத பார்க்கணும். மற்றபடி வித்தியாசமான அணுகுமுறை, வித்தியாசமான அரசியல், புதிய அரசியல், வளர்ச்சி பாதை குறிக்கோளுடன் கூடிய அரசியலை இப்ப பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். குறிப்பா கோயம்புத்தூரை மையப்படுத்தி, கோயம்புத்தூர்ல டாக்டர் APJ அப்துல் கலாம் பெயர்ல ஒரு பயிற்சி மையம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு அரசியல் பயிற்சி மையத்தை நான் உருவாக்க போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த மாதிரியான அரசியலுக்கு ஒரு பயிற்சி அப்படிங்கிற பாணியெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கலாங்க சார்? திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் 60களில் 50களில் பயிற்சி கூடங்கள்ல நடத்தினாங்க. அதனாலதான் ஒரு களத்துல ஒரு தேர்ந்த அரசியல் குறிக்கோளோடு லட்சியத்தோடும் செயல்படுகிற தொண்டர்கள் அந்த கட்சியில குவிந்தார்கள், லட்சக்கணக்கில் குவிந்தார்கள். அதனுடைய பலனை இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகம் அனுபவித்து வருகிறது. இதே மாதிரியான ஒரு புதிய அணுகுமுறையை, அரசியல் பயிற்சி என்கிற புதிய அணுகுமுறையை அவர் கடைபிடிக்கிறார். அந்த வகையில வரவேற்கத்தக்கது. மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு பெருமை என்னன்னா, அவரே முறையாக அரசியல் பயிற்சி பெற்றவர் என்பதை நமக்கு கருத்துல கொள்ளணும். அதனால இது பயன் தரும்னு நினைக்கிறேன் நான். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்காக நன்றி திரு பாக்கி.